ப்ரொடியூசர்லாம் ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பாபாண்ணா இவங்கெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் காலால் உதவாங்கன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, இந்த உப்பு தண்ணியில் ஒரு முங்காச்சி போட்டு எந்திரிச்சேன்னு வச்சுக்க வக்காலி, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வழியும் சும்மா ஜொயின்னு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும்ல. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு பூலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த அருள்நறி வணக்கம். என்னுடைய பெயர் விஜயன் என்ற பேர் வந்து விஜயராமா. என்னை வந்து 2011 சினிமாவுக்காக மாற்றிட்டேன். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரு, தப்பூர் கிராமம். நான் இப்போ வந்து இங்கே ஆவடியில் தான் இருக்கேன். நான் படித்தது 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். 95 வந்து நான் 10th முடிச்சுட்டு அம்பத்தூருக்கு வந்துட்டேன். அம்பத்தூர் எஸ்டேட்டு வந்து வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த கம்பெனி பக்கத்தில் வந்து கராத்தே கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் போய்ட்டு அவங்ககிட்ட கேட்குறேன், சார் நானும் கிளாஸில் கலந்துக்கலாமா அப்படின்ட்டு. வாங்க தம்பி, என்ன சின்ன வயசு இருக்கேன், வந்து கலந்துக்குங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். மறுநாள் வந்து வர சொன்னாங்க, வந்து ஜாயின் பண்ணிட்டேன் கராத்தே கிளாஸில். அதுக்கப்புறம் நல்ல ஓரளவு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கராத்தே பயிற்சி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலில் வந்து பக்தி பாடல்லாம் பண்ணுவாங்க, ஊர்லலாம் பஜனை பண்ணுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பண்ணும்போது அந்த பாடலை வந்து நான் வந்து மெட்டு எழுதி பாடலாக பாடுவேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் அவங்க வந்து நாடக இந்த ட்ராமா தெருக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து நடிக்கிறவங்க. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்வமே வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அம்பத்தூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஓரளவு இந்த கராத்தே இதெல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சோர்வு அடைஞ்சிச்சு. அது வந்து ஆசிட் ஒர்க் அதுன்றனால எலக்ட்ரோ பிளேட்டிங் ஒர்க் அது. அதுக்கப்புறம் ஈபியில் போயிட்டு சப்கான்ட்ராக்டில் அண்ணா நகரில் வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஒரு நண்பர், அவர் பேர் வந்து ராஜா. அவருடைய உறவினர் வந்து ஜெயராமன், அந்த அண்ணா பேர். அவர் வந்து கிரேனில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மூலிமா எனக்கு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சார். அப்போ வந்து 1999 அப்போ வந்து ஏரம் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கப்போ அப்போ போயிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அதுலேருந்து அந்த படம் ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஏவிஎம்மில் வந்து நிம்பஸ் டெலிவிஷனில் வந்து நீதின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டுறாங்க. அதில் வந்து ராஜ்கமல் ஒர்க் பண்ண குமார் சார் தான் மேனேஜராக இருந்தார். அதில் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து அதில் அந்த ஏவிஎம்மில் வந்து நிம்பஸ் டெலிவிஷனில் அந்த நீதி சீரியல் போகிற வரையும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து அந்த நடிக்கிற ஆர்வமே வந்துட்டுருக்கு. நான் அங்கே உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளில வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் அப்படியே போக பார்த்தேன். அப்போ என்னாச்சுன்னா சிட்டிசன் படம்லாம் அப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டு நான் சிட்டிசன் படத்துக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஃபோட்டோலாம் கொடுத்து ஓகே பண்ணேன். கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக போனேன். நான் இப்போது கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக போகும்போது இதில் அத்திப்பட்டு, அந்த அத்திப்பட்டு சீனுக்கெல்லாம் 15 நாள் ஷூட் போயிருக்கேன் சார். அது சிட்டிசன் படத்துலாம். சிட்டிசன் படத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் சார். வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சூப்பர் டைலாக்லாம் கொடுத்தாங்க சார். அதில் வந்து அந்த டைலாக் நான் சொல்லாமா சார்? அந்த அத்திப்பட்டு சீனில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாம் வெக்ஸ் ஆகி வெளியே போவாங்க, எல்லாம் அழுதுகிட்டே போவாங்க போட்டில். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்க, இல்லை இந்த உப்பு தண்ணியில் ஒரு முங்காச்சி போட்டு எந்திரிச்சேன்னு வச்சுக்க வக்காலி, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வழியும் சும்மா ஜொயின்னு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும்ல. இந்த டைலாக் கொடுத்தாங்க சார் எனக்கு. அதில் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அப்படியே இருந்தது. ஒரு பெரிய ஒரு பிரேக்கு, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் ஊருக்கு போயிட்டேன். அதான் இண்டஸ்ட்ரியல் பக்கம் போயிட்டேன். மீண்டும் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து தமிழ் டிவியில் பாடுறதுக்கு ஒரு 5 பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப பழைய மாதிரி சினிமா ஊரில் வந்துட்டுருக்கேன். இப்போ வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சந்தோஷ் ராம் சார் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நானே ஒன்று பண்ணேன் மொபைல் மேக்கிங்கில், தியாக தீபம்னு சொல்லிட்டு. அதில் நானே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரெக்ஷன், ஆக்டிங் நானே பண்ணேன். அதை வந்து சார்கிட்ட வந்து சந்தோஷ் ராம் கிட்ட தான், அவர் சார்கிட்ட கொடுத்து மியூசிக் பண்ணும்போது தான் நல்ல ஒரு நட்பாக வந்தார்.
அப்புறமா சார் நல்லா பண்ணுறீங்க, நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம், நீங்கள் அதில் வந்து பண்ணுங்கள் சார், ஒரு மெயின் ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கதையில் நாயகன் அவர் தான். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு வெள்ளந்தியான கேரக்டர். அப்போ அதில் அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே சாங் ஒன்று வரும் மாறி மாறி சொல்லிட்டு அதில் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நமக்கு சந்தோஷ் சார் ரொம்ப ஃபிட் ஆனார். அதில் வந்து அது 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 எனக்கு வந்து என்னுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா அந்த மாறி மாறி தான். அந்த அப்போ அவர் மூலிமா தான் எனக்கு இந்த வாங்கண்ணா வணக்கண்ணா படத்துக்கு உண்டான ஒரு வழி கிடச்சிது. சந்தோஷ் சார் தான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி வாங்கண்ணா வணக்கண்ணா படத்துக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா இவர் தான் அதுக்கு அடித்தளம். சந்தோஷ் சார் தான். அதில் வந்து எனக்கு வந்து செந்தில் சாருக்கு வந்து மச்சானா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப அதாவது ஒரு குடிகார மச்சான், நல்லா ஒரு அதாவது நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாபண்ணா அவங்கெல்லாம் வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவு வந்து நம்ம அதாவது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்து சினிமாவுக்குள்ளே வந்து எடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைமில். ஏன்னா வந்து அதாவது பல வருடங்கள் எனக்கு வந்து ஓடி போயிட்டு திரும்ப ஓடி போயின்னா போராடி சலிச்சு போய் அந்த பக்கம் மீண்டும் அந்த இயற்கை வந்து என்னை திரும்ப வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்ததுக்குன்னா மிகப்பெரிய அது ஒரு பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனுடைய முதல் அடித்தளம் வந்து இந்த வாங்கண்ணா வணக்கண்ணா. அது மிகப்பெரிய ஒரு அதில் இல்லாமல் எனக்கு செந்தில் சார் வந்து அவர் காலால் 2-3 உதம் வாங்குறேன் நான். அதான் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டு. எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அதான். ப்ரொடியூசர்லாம் உடையாந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார். பாபண்ணா இவங்கெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் காலால் உதவ வாங்கின மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அது வந்து எனக்கு இந்த டைமில் வந்து சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை சார், கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டில். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட அதான் நான் அதாவது இவ்வளோ அனுபவங்கள் சினிமா அனுபவம் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட ஃபஸ்ட்டு எனக்கு அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். அது என்னென்னா அவர் கூட வந்து ஏன்னா ஒரு டைமாக டைலாக் தேனா கரெக்டாக பேசணும் அந்த 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 மைண்ட்லேயே இருந்தேன் நான். அப்புறம் வந்து அது நான் ஏதாவது அவர் என்னை ஒதிப்பாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். அதை நான் சொல்லிடக்கூடாது. அது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் அது என்னென்னா குடிகாரன் போதையில் இருக்கும்போது நான் ஒரு டைலாக் பேசுவேன், அது சொல்ல மாட்டேன், இப்போ கோச்சிக்காதீங்க. அதை சொல்லும்போது ஆமாம் இவர் பெரிய இவரு சொல்லிட்டு கீழே விழுந்துருவேன். அப்போ வந்து அவர் என்னை உதைச்சிருவார். அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சார். அது மிகப்பெரிய ஒரு அனுபவம், சந்தோஷமான ஒரு அனுபவம் சார். அதெல்லாம் காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மம்மட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, எங்க மம்மட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. இந்த வாய்ப்பு நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மென்மேலும் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.